ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವಂದು ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ಶ್ರೀ ಶ್ರೀ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து நரோத்தமதாஸ் டாக்கூர் ராகானுக பக்தி எப்படி பண்ணுறது அதுக்கு பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள ஸ்லோகம் பக்தி ரசாமிருத சிந்து ரூப கோஸ்வாமிக்கு புத்தகத்தில் எடுத்திருக்காங்க. कृष्णं स्मरण जनम चास्य प्रेष्ठम निज समीतम तत् कथारतश्चासु कुर्याद वासम प्रजे सदा. ಕೃಷ್ಣರಿಗೆ ನೆನೆಯುമ്പോൾ ಅವ್ರ ಕೂಡ ಉಳ್ಳ ಅವ್ರಿಗೆ ಪ್ರಿಯಮಾನ ಸಖಿಗಳು ಜನ ರಾಧೆ ಲಲಿತಾ ವಿಶಾಖ ರೂಪಮಂಜರಿ இவங்களுக்கு சேர்ந்து நினைக்கணும். அதுக்கு கூட ஒரு சாதகன் ஒரு பக்தன் ராதா கிருஷ்ணா அந்த கோபி சఖிகள் என்ன லீலை பண்ணிட்டு இருக்காங்க. அது பேசுறதுல ரொம்ப பற்றுதல் வச்சிருக்கணும். அப்படி ஒரு சாதகன் பிரஜத்தில் வாசப்படணும், பிருந்தாவன்ல பிரஜாத்தில் வாசப்படணும். இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் முதலாவது இந்த ஸ்லோகம் பக்தி ரசாமிருத சிந்துலே 1-2-294 ரூப கோஸ்வாமிக்கு உள்ள ஸ்லோகம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே யார் ராதாகிருஷ்ண பற்றி பக்தி பண்ணிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே ஆசை பிருந்தாவனத்தில் வாசப்படணும். பட் எப்படி பிருந்தாவனத்தில் வாசப்படணும்? நம்ம வந்து எப்பவுமே ராதா கிருஷ்ணர் கூட லலிதா விசாகா ரூபமஞ்சிரி அனங்கமஞ்சிரி இவங்களுக்கு கூட கிருஷ்ணனுக்கு நினைக்கணும். தனியாக கிருஷ்ணனுக்கு இப்போ நினைக்கக்கூடாது. ரெண்டாவது இவங்களு லீலைகள் புகழ்ச்சி பண்ணுறதுல முழு பற்றுதல் வச்சு பிருந்தாவனத்தில் ஆசைப்படணும். பிருந்தாவனத்தில் நம்ம சுகம், நம்ம உடம்பு, நம்ம நோயாளி, இந்த விஷயங்களுக்கு பிருந்தாவனத்தில் இல்லை. பிருந்தாவனத்தில் ராதா கிருஷ்ணர் கூட உள்ளவங்க அந்த இது. இப்போ வந்து சாதாரணமாக யாருமே திடீர்னு ராதா கிருஷ்ணர் பார்த்து நினைக்கிறது அவ்வளோ முடியாது. அப்போ இங்கே நம்ம வந்து முதல்ல ஸ்ரவணம் கீர்த்தனம் முதல்ல கேட்கறது, நம்ம புகழ்ச்சி பண்ணுறது, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. நம்ம நேரம் ராதா கிருஷ்ணர் கோபி மஞ்சரி யாரும் நினைக்க முடியாது. போலி ஒரு இது காட்டிகிட்டு இருக்கோம். நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் இது பண்ணேன், அது ஆகாது. அதுக்கு ஒரு வழி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆச்சாரியர் குருவர்கள். சில புத்தகங்கள் எழுதியிருக்கு. நரோத்தமதாஸ் டாக்கூர் பிரார்த்தனா, பிரேம பக்தி சந்திரிகா, ரூப கோஸ்வாமி பால் ஸ்தவமாலா, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஸ்தவாவலி, இந்த மாதிரி புத்தகத்தில் எப்படி பக்தி பண்ணணும், எப்படி நினைக்கணும், இந்த விஷயங்கள் கொடுத்துருக்கு. நம்ம வந்து நம்மவே ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், அப்படி இல்லை. குரு வருகா, நமக்கு முன் குருகள் என்ன பாதை சொல்லியிருக்காரு, அதில் போனால் சுலபமாக இருக்கும். அதே போல் அந்த விஷயத்தில் பற்றுதல் வைக்கிறது. நம்ம குடும்பத்தில் பற்றுதல் வச்சுருக்கோம், உடம்புல பற்றுதல் வச்சுருக்கோம், பகவான்ல பற்றுதல், அப்படி நடக்காது. வந்து சாது பக்தர் வாயில கேட்கணும், சுத்த பக்தர் வாயில கேட்கணும். அவங்களுக்கு கூட பகவான் லீலைகளை சிந்தனை பண்ணணும். அப்படி பண்ணிட்டு பிரஜத்தில் எப்பவுமே வாசம் பண்ணணும். இப்போ சில ஜீவ கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, உடம்பு வச்சு இப்போ பிரஜத்தில் வாசம் பண்ண முடியலச்சுன்னா மனசு உணர்வு வச்சு எப்பவுமே பிரஜத்தில் வாசம் பண்ணணும். பிரஹத் கௌதமியா தந்திரா சொல்லி ஒரு புத்தகத்தில் பகவானே பிரஜத் பிருந்தாவனத்துக்கு புகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பிருந்தாவனம் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு நான் எப்போவுமே இங்கே தான் வாசம் பண்ணுவேன். இங்கே பிருந்தாவனத்தில் எந்த மரகங்கள், பறவைகள், மான், புழு,
மனிதன் தேவதைகள் அவங்களெல்லாம் உடம்பு விடும்போ அந்த கோலோக பிருந்தாவனத்தில் வருவாங்க. பிருந்தாவனம் என் உடம்பு போல இங்கே வந்து அமிர்தம் போல உள்ள யமுனை வேறு இருக்குது. நிறைய வாட்டி தேவதைகள் மனிதர் சூக்ஷ்ம ரூபத்தில் இங்கே வாசம் பண்ணிட்டு இருப்பான். இல்லை ಆತ್ಮಿಕ ಉಡಂಬ வச்சு எல்லா தேவதைಗಳಿಗೆ மூலம் நான் பிருந்தாவனம் விட்டு எப்போ போக மாட்டேன். அந்த துவாபர யுக வரும்போது நான் கொஞ்சம் லீலை எல்லோரும் பார்க்குறது போல காட்டுவேன். இல்லை வந்து சாதாரண கண் வச்சு மாம்ச சக்ஷு வச்சு யாரும் எனக்கு என் லீலைகள் பார்க்க முடியாது. வந்து இந்த மாதிரி எப்போ நம்ம புகழ்ச்சிகளுக்கு எப்போ நமக்கு ஆசை வந்துடும். நம்ம பிருந்தாவனத்தில் சாவணும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லியிருக்கான், என்ன பிரபு பிருந்தாவனில் சாவக்கூடாதா சொல்லி. என்ன பாவம் வச்சு சாவுங்க, என்ன சேவை பண்ணியிருக்கீங்க, இது ரொம்ப முக்கியம். சும்மா அங்கே இறந்து போனால் ராதாகிருஷ்ண சேவை கிடைக்குமா, இல்லை சும்மா விடுதலை கிடைக்குமா? ரெண்டாவது அங்கே ஏதோ அபராதம் பண்ண என்ன ஆகும் சொன்னால், குடும்ப பார்த்து நினைக்கிறது, உடம்பு நோய் இதுக்கு பார்த்து நினைக்கிறது, இல்லை அங்கே கலியுகா என்னென்னோ நடக்குது அதெல்லாம் பார்த்து என்ன இப்படி இருக்குது பிருந்தாவனத்தில். இதில் ராதாகிருஷ்ணன் போயாச்சு. ஒன்று நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கே உள்ள எல்லா கடமையை முடிச்சுட்டு பிருந்தாவனம் போகிற சரி. சின்ன வயசில் போனால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம 50-60 பிருந்தாவனம் போனோம்னா உடம்பு அவ்வளோ ஒத்து வராது. உடம்பு ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். 50-60க்கு மேலே நம்ம நினச்ச போல கிடையாது. பிருந்தாவனம் சொன்னால் நம்ம போல பாவம் உள்ள பக்தர் கூட கிடையாது. நம்ம தனியாக இருந்தால் கூட பிரச்சனை தான். பிருந்தாவனத்தில் இருந்தால் அந்த மாதிரி சாது கூட இருக்கணும். சாதுகளும் எல்லாம் கம்மியாகிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் வேஷம்தான். வைஷ்ணவ வேஷம் போட்டிருப்பான். 1-2 மாதம் இருந்தால் தெரியும், ஐயோ எங்கே மாட்டியாச்சு சரி. ரெண்டாவது உடம்பு நம்ம நினைச்ச போல நமக்கு உதவி செய்யாது. அது கண் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், சுகர், அது திருப்பி அங்கே டாக்டர் தேடுறது, ஹாஸ்பிட்டலில் தேடுறது. அப்போ அதுக்கு நம்ம ஊரில் பண்ணியிருக்கலாமே. பிருந்தாவனத்தில் நம்ம உடம்பு, நம்ம புலன் சுகம், பேரு புகழ்ச்சி, நான் நல்ல பக்தன் யாருக்கு காட்டுறதுக்கு வேண்டி பண்ணிட்டுருக்கோம். ராதாகிருஷ்ணருக்கு தெரியாதா நம்ம என்ன சொல்லி? நமக்கு பிரபுபாத் சில பக்தி சித்தாந்த் சரஸ்வதி கோஸ்வாமி டாக்கூர் சொன்னது, பக்தி சபரி போல பண்ணணும், பகவான் நம்ம கிட்ட வரணும். நம்ம பகவான் கிட்ட போகிறதுக்கு போய் ஏதோ தவறுகளும் நடக்கக்கூடாது. நம்ம சமீபத்தில் உள்ள ஆச்சாரியர் கூட பிருந்தாவனத்தில் தூரதாக இருந்தார். நம்ம பரம் குருதேவ் சில பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமி டாக்கூர், பிரபுபாத் சில பக்தி சித்தாந்த் சரஸ்வதி கோஸ்வாமி டாக்கூர், கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ், பக்தினோத் டாக்கூர், இவர் யாரும் பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணலாம். இப்போ உள்ள பக்தர் அவருக்கு கூடுதல் பக்தி பண்ணிட்டு இருக்காரு. மேலே சாதுக்குள்ளே இருங்க, பகவான் ராதாகிருஷ்ண சிந்தனை பண்ணிட்டு இருங்க. அது பிருந்தாவனத்தில் இருந்தால் சரி, அங்கே இருந்தால் சரி. ஹரி போல் தான்.